இந்த படம் உண்மை கேரக்டர்ஸை ரிசம்பிள் பண்ணி அமைக்கப்பட்ட ஒரு காப் ஸ்டோரி. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் ஜெண்டே அப்படின்ற கேரக்டரை தான் வந்து நம்ம மனோஜ் இதுல பிளே பண்ணிருப்பாரு. அண்ட் வில்லனா சார்ல்ஸ் சோப்ராஜா அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட ஹை லெவல் கதையை பார்க்கும்போது தீரன் அத்தியாயம் 1 கதை தான் ஞாபகம் வருது. அதுலயுமே புது ஊருக்கு போய் கிரிமினலை தேடுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் காட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்தை ஒரு மாதிரி ஃபன் கலந்த ஒரு குவிக்கி ரைடா கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயரா அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்கோர்ஸ் அந்த ஃபன் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் சீரியஸ் ஆக வேண்டிய இடத்துலயுமே பெருசா அந்த சீரியஸான ஃபீல் அப்படின்றது இந்த படத்துல வரவே இல்லை. ஆல்சோ அந்த இன்வெஸ்டிகேஷன்லயுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல பயங்கர புதுமையா நிறைய விஷயங்களை வச்சு இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காட்டியிருக்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியா அரைவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. விஷுவலா இன்ஃபேக்ட் அந்த பீரியாடிக் செட்டப் அப்படின்றது சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய லொகேஷன்ஸை ரொம்ப நீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு வித்தியாசமான காப் ஸ்டோரி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் இன்னுமே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கலாம் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன்.